சோளக்கருது பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோவில் போகலாம். இன்றைக்கி நம்ம சோளக்கருது பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏற்கனவே சோளக்கருது தோசை நான் போட்டிருக்கேன். அதிலே பார்த்தீங்கன்னா மாவு எப்படி சோளக்கருது சேர்த்து ஆட்டணும்னு சொல்லி காட்டியிருப்பேன். அதே மாதிரி ஆட்டி எடுத்து வச்ச மாவு தான் இதில் பார்த்தீங்கன்னா. இது தோசை மாவு, சோளக்கருது, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், உப்பு சேர்த்து ஆட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சீரகம். எதுக்காக இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வெங்காயம், இந்த கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் தாளித்து இதில் சேர்ப்போம். அப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது நல்லா பேன் காஞ்சிருச்சு. இதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது சீரகத்தை சேர்த்துடலாம். அடுத்தது பச்சை மிளகாய் கையோட சேர்த்துங்க. அடுத்தது வெங்காயம், கடைசியாக கருவேப்பிலை. சொல்லினேன் இல்லையா, இதுக்கு மட்டும் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் சாப்பிட்றப்ப நமக்கு அது பச்சை மிளகாலாம் வாயில் மாட்டாது, ஆனால் காரம் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற மாவில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கலவையை சேர்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா பணியாரம் செய்யறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இது கரெக்டான பதம். வாங்க பணியாரம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பணியாரக்கல் நல்லா காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறலாம். அப்போ தான் பணியாரம் இது நான்ஸ்டிக் தான், இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் நம்ம மாவு சேர்த்துடலாம். சும்மா ஒவ்வொரு டீஸ்பூன் ஊற்றினா போதும். அதாவது பாதி இருக்கணும், இது ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நமக்கு திருப்புறப்ப நல்லா பொங்கி வரும். அது இதை மூடிலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் மூடி வச்சுக்கோங்க, அப்படியே வெந்துடும். இது நல்லா வேகட்டும். இப்போது பணியாரத்தை திருப்பிடலாம். இந்த மாதிரி ஸ்பூன் இருந்தாலே போதும், ஈஸியாக திருப்பிடலாம். அந்த குச்சியெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த ஓரத்தை மட்டும் இப்படி லைட்டாக அப்படி திருப்பி மட்டும் விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டோன்னா அழகாக உருண்டுடும். பாருங்கள், நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதுக்கே பாருங்கள் அது எவ்வளோ மேல் பக்கம் கருகி இருக்குன்னு. கருகலை, முருகலாயிருக்கு. நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இன்னைக்கு சிம்பிளான சூப்பரான சோளக்கருது பணியாரம் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரான ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.